நீங்க எங்கே இருங்க, உள்ள ஒரு மீட்டிங் இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே சார். பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா குடிச்சா நல்லா இருக்கும். சந்தோஷமா இருக்கும்போது தான் குடிக்கணும், டென்ஷனா இருக்கும்போது இல்லை. நான் ஏன் சொன்னேன்னு புரிஞ்சுதா? என்னது? மார்க்கெட் வேல்யூவை விட அதிகமாகவே இருக்கு. உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்றது என் ப்ராப்பர்ட்டியை நான் விற்க மாட்டேன்னு? நான் என்ன உன்னை தானமா பண்ண சொன்னேன்? அதான் பணம் கொடுக்குறேன்ல. உங்க பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க, இது என்னோட ப்ராப்பர்ட்டி, இதை நான் யாருக்கும் விற்க மாட்டேன். என்னது? ஒன்றுன்னா சொல்லாத, என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டாக அனுப்பிடு. நாளைக்கு வரும்போது சார் மொபைல் எங்கேயும் விட்டுட்டு போயிருக்காரு. சரிடாமோ, வந்துடுறேன். என்னங்க நீங்க பேசணும்னு சொல்லிட்டு வந்து இப்படி மிரட்டுறீங்க? நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா சரிதான், அதுக்கப்புறம் நான் சும்மா இருந்தாலும் என் கை சும்மா இருக்காதியா. என்னங்க நீங்க இப்படி எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். நீ கொடுக்குற கம்ப்ளைண்ட்டுக்கும் அவங்க போடுற எஃப்ஐஆருக்கும் பயப்படுற ஆளு நான் இல்லடா. மரியாதையா சைன் போட போறியா இல்ல உன்னை? யாரா நீ? இவன் என் டிரைவர். சைன் போட போறியா இல்லையா? சார் என்ன சார் நடக்குது? சார் வேண்டாம் சார், வாங்க சார் நம்ம போயிடலாம். ஏய் ஒத்து வெளியில போடா. சைன் போட போறியா இல்லையா? சார் வேண்டாம் சார், சார் வாங்க சார் போயிடலாம், வாங்க சார். ஏய் சார் சார் ப்ளீஸ். சொல்லிக்கிட்டே இருக்க. சார் வணக்கம். வரப்போற எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு உன் பேரை ரெக்கமெண்ட் பண்ணிருக்க. அந்த டீலு இந்த டீலுன்னு சொல்லிக்கிட்டு கையில ரத்தத்தோட அலையாத. சார் இப்ப கூட நான் சோஷியல் சர்வீஸ் தான் சார் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல சார், அரசியல் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்றது இல்ல சார். இனிமே எப்பவும் கையெடுத்து கும்பிடுறது மட்டும்தான். உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், கட்சி ஆபீஸ்க்கு வந்துடுறேன். ஓகே சார், தேங்க்யூ. நீங்க சொன்ன மாதிரியே சைன் பண்ணிட்டேன் சார், நாளைக்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, விட்டுருங்க. டேய் உனக்கு பண்ண வேண்டியது அவனுக்கு பண்ணிட்டேன்ல, அநேகமா ஒரு உயிர் போயிச்சாடா. இந்த பாவம் உன்னை சும்மா விடாதீ. இங்க பாரு, ஃபாரினுக்கு போனதுக்கு அப்புறம் இந்தியா பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது. காட் ப்ராமிஸ் சார், நான் இந்தியா பக்கம் வரவே மாட்டேன். கட்சி தலைவர் போன் பண்ணாரா, எம்எல்ஏ சீட்டு கன்ஃபார்ம். பட் நம்மளும் நம்ம ஆளுங்களும் ஜாகிரதையா இருக்கணும். இந்த டீலுக்கு நேர்மையா இருக்கிற ஒருத்தனை ரெடி பண்ணு. மேட்ரு வெளியில போக கூடாது, புரியுதா? நம்புற மாதிரி ஒருத்தர் இருக்கான், அவனை ஒத்துக்க வைக்கணும்னா சொல்ற விஷயம் நேர்மையானதா இருக்கணும், டீலும் நியாயமானதா இருக்கணும். அவன் கொஞ்சம் காஸ்ட்லின்னா அது நிச்சயம் நல்ல பிராண்டா தான் இருக்கும். அவனையே ஃபிக்ஸ் பண்ணிடு. சொல்லுங்க லாயர். ரவி, உள்ளேயா வெளியே வா. வெளியில கார்ப்பரேட் சைட்ல இருந்து ஒரு நல்ல டீல் வந்திருக்கு. ஒரு கொலைகேஸில் பழி ஏற்றுக்கிட்டு உள்ளே போகணும். ஷூரிட்டி கேரண்டி ரெண்டும் நான் தான். விட்டமின் எம் இல்லாம நான் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன்னு தெரியும்ல. 25 லட்சம் நீ ரிலீஸ் ஆன உடனே உன் கைக்கு வந்து சேர்ந்துடும். கேஸு, கம்ப்ளைண்ட்டு, சாட்சி எல்லாமே என்னோட தான். பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். சொன்ன வார்த்தை மீறினா நான் எதை பத்தியும் யோசிக்க மாட்டேன். டைரக்டா ஆப்பு தான். நீ முதல்ல உள்ள போ, மீதி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். டன். இந்நேரம் அவன் ஜெயிலுக்குள்ள வந்திருப்பான். பசங்கெல்லாம் ரெடி தானே? ரெடினா. என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு ஸ்கெட்ச் மட்டும் மிஸ் ஆகக்கூடாது. சான்ஸே இல்ல.
உள்ள நமக்கு துணையா பசங்க இருக்கானுங்க. யாருடா நீ? பேரு கேட்காம அடி வாங்க மாட்டியா? என்ன எங்களையே அடிக்கிறியா? பிரச்சனை எவன்து வேணாலும் இருக்கட்டும், அடிக்க போறது நான் தான். ஏய், என்னடா பெரிய ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி பில்டப் கொடுக்குற? ஜேம்ஸ் பாண்ட் இல்லடா, அண்ணா பாண்ட். நான் இந்த சாமியோட ஃபேன், பாண்ட் ரவி. பவர் ஸ்டார் ஃபேன்ஸ் பவர் ஹவுஸ் மாதிரி. டச் பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும், அதுக்கப்புறம் டச் பண்றதுக்கு நீ இங்க இருக்க மாட்டீங்க. டவுட்டா இருந்தா வந்து டச் பண்ணி பாரு. பேர்ல முன்னாடியும் பின்னாடி பாண்டினை வச்சுக்கிட்டா மட்டும் இந்த ஃபீல்டுல நீ பெரிய ஆளாயிட முடியாதுடா. ஒண்ணு நான் டான் ஆகுறதுக்கு வந்த வேலைடா, பிராண்டாக வந்திருக்கேன். என்னடா உங்க ராமாயணம்? வெளியில சண்டை போடுறீங்கன்னு இங்க கொண்டு வந்து வச்சா இங்கேயும் சண்டை போடுறீங்களா? நீ என்னடா வந்தோடனே ஆரம்பிச்சிட்டியா நான் தான் கில்லின்னு? என்ன கொலை பண்ணிட்டு வந்திருக்கேன்ற பில்டப்பா? பில்டப் காட்டி கட் அவுட் வைக்கிறதுக்கு தானே தேட்டரா சார்? ஏய் சார், இதுல இவன் தப்பு எதுவுமே இல்ல. என்ன போட்டு தள்ளுறதுக்கு ஸ்கெட்ச் போட்டு வந்தவனுங்க அவனுங்க. ரவி தான் என் உயிரை காப்பாத்திருக்கான். இவனுங்களெல்லாம் இழுத்துட்டு போங்க, இண்டிவிஜுவல் ஜெயிலுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க.
இவனை கொஞ்சம் பார்த்துருக்க சொல்லுங்க